வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு என்ன சிந்தனை செய்யலாம் அப்படின்னா, மயக்கம் தெளிய வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி ஒரு பாடலை கொடுத்துருக்காரு. மயக்கம் என்பது நம்மளே அறியாமல் செய்யக்கூடிய செயல் தான், ஒரு அன்னிசையான ஒரு நிகழ்ச்சி. அப்போ அதுலேருந்து ஏன் தெளிவடையணும் அப்படின்றது ஒரு பாடல் மூலமாக கொடுத்துருக்காரு. அந்த பாடலை கவிதையை சந்திப்போம், அதை பற்றி நாம் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படுத்துவோம். ஜாதி, மத, தேச, மொழி, இனம் இவற்றால் தங்களையே உலக மக்களிடம் இருந்து பேதித்து கொண்டு பிற மக்கள் தம்மை பிழையான வார்த்தைகளால் வெறுத்து பேசும் நீதிக்கே முரணான செயலை கூட நிச்சயமாய் இது உயர்ந்த பண்பாடென்று வாதிக்கும் கூட்டமும் நம் சகோதரர்தான். வழி தெரிந்து தெளிவடைய விரும்புகின்றோம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதில் பிரிவினை வருது. இது பிரிவினைலாம் இப்போதாங்க வந்துச்சு. எதுக்காக இது பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்தந்த எல்லையில் இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அங்கங்கே இருந்து அவங்க ஒரு கூட்டாக இருந்தால் தான் அவங்க அடுத்தடுத்த செயல்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுன்றதுக்காக கொடுத்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அதையே ஒரு காரணமாக்கிக்கிட்டு அதையே ஒரு செயலாக்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஜாதியில், மதம், தேசம், மொழி, இனம், இந்த 5 விதத்தில் என்ன பண்ணுறாங்க, சமுதாயத்தில் தன்னை பிரித்து கொண்டு நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீங்கள் ஒன்றும் இல்லாதவங்க, நான் இருக்கிறவங்க அப்படி சொல்லி இவங்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க, வேதனையை உருவாக்கி கொண்டார்கள். அப்போ தங்களுக்குள்ளே உலக மக்களிடமிருந்து என்ன பண்ணாங்க, பிரிச்சுக்கிட்டு இன்னும் நாம் செய்கிற செயல் எல்லாமே கரெக்டான செயல், நான் கரெக்டாக தான் செய்கிறேன் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல் ஒழுக்கம் அப்படின்றத சுவாமி அழகாக சொல்லுவாங்க. எண்ணம், சொல், செயல். ஒழுக்கம் என்பது என்னங்க, நமக்கு மட்டும்தான். அந்த ஒழுக்கத்தில் என்ன சொல்வார் சுவாமிஜி, தனக்கோ பிறருக்கோ எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ ஊறு விளைவிக்காத செயல் தான் ஒழுக்கம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 5 விதத்துலேயும் துன்பத்தை விளைவிச்சுக்கிட்டு நான் செஞ்சது தான் சரி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, வேதித்து கொண்டு பிற மக்களிடம் தன்னை பிரித்து கொண்டு பிழையான வார்த்தைகளால் வெறுத்து பேசும் நீதிக்கே முரணான செயலை கூட, நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் கரெக்டாக தான் செய்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் பின் விளைவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, செயலுக்கு ஏற்ற விளைவு கண்டிப்பாக உண்டு. சுவாமி ஒரு பாடல் எழுதிப்பார், செயலிலே விளைவாய் தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க தவறிழுத்து பின் பரமனை வேண்டுவதால். அப்போ நாம் செய்கிற செயலுக்கு ஏற்ற விளைவை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். நாம் அனுபவிக்கணும், இல்லைன்னா பின்னாடி வர சங்கதிகள் கண்டிப்பாக. ஏங்க இப்போ ஒரு பேங்க்கில் போய் ஒரு லோன் வாங்குறோன்னா என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வாரிசு தான் இருக்குது, ஒரு கையெழுத்து போடுங்கன்றாங்க இவங்க. இதுக்கே அப்படின்னா அப்போ நம்ம பிறவி தொடராக எடுத்துகிட்டு வந்த நம்ம அப்பா அம்மா செஞ்ச 7 தலைமுறை பதிவு இருக்குது நமக்குள்ளே. நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நம் பிள்ளைகளுக்கு. அப்போ நிச்சயமாய் உயர்ந்த பண்பாடு என்று என்ன பண்ணுங்க, வாதிக்கும் கூட்டமும் நம் சகோதரர்கள் தான். சக ப்ளஸ் உதிரம்தான். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே ஒரு தாய் மக்களாக இருந்தது என்னாச்சுங்க, பிரிஞ்சு இப்போ வாழ்ந்துட்டே பிரிஞ்சு போயிடுச்சு உலகத்தில். அப்போ அவங்க தெரியாமல் தான் செய்கிறாங்க, மயக்க நிலையில் தான், மாய நிலையில் தான் செய்கிறாங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோங்க, வழி தெரிந்து தெளிவடைய விரும்புகின்றோன்ற அவங்கள வாழ்த்துவோம். வான்காந்த நேற்று பேசணுங்களா, வான்காந்த காத்தம் அப்படின்னு. அதுபோல் நம்ம சொல்ல நம்ம எண்ணங்களை, நம்ம வார்த்தைகளை எண்ணங்களாக உள்ளுக்குள்ளேயாக நீங்கள் வைத்து வாழ்த்தும் போதே கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் வான்காந்த களத்தில் கலந்து சம்பந்தப்பட்ட அன்பு உள்ளங்களுக்கு போய் சேர்ந்து அவங்களுக்கு நல் விளைவை விளைவிக்கும். இது உண்மை. அந்த நிலையில் இந்த ஒரு கவிதையை சிந்தித்தோம். இதுக்கான செவிமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் வாழ்க வளம், நன்றி என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.